இன்றைக்கி என்னுடைய டே இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பைபிள் படிச்சுட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா முந்தா நாள் நேற்று டியூஸ்டே மண்டே நைட். ஸோ அன்றைக்கி நைட் வந்துட்டு சும்மா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிச்சடி மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ வெஜிடபிள் போட்டு கிச்சடி பண்ணி அன்றைக்கி நைட் டின்னர். ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று லஞ்சுக்கு இது என்ன சொல்கிறது, தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், இது மிளகு சாதமும் சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு அடிக்கடி இது செஞ்சிடுது. ஆனால் இதில் வந்துட்டு நான் வீட்டில் ஒரு அரைச்சி வச்சுருப்பேன். நார்மலாக வந்துட்டு இந்த காரக்குழம்புக்கு அது மாதிரி அந்த ஒரு மசாலா கொஞ்சம் போட்டு செஞ்சிடலாம். ஆனால் கோல்டுக்கு இது வந்து நல்லது. கோல்டுக்கு ஃபீவருக்கு கூட சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. லைட்டாக போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒன்று கொஞ்சம் தக்காளி வெங்காயம், புளித்தண்ணி ஊற்ற மாட்டேன். இல்லை, தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி தட்டி போடணும், அவ்வளோதான். வேறு எதுவும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பெப்பர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜீரா பெப்பர் போடணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கறி லீவ்ஸு லாஸ்ட்டில். ஸோ ஒரு எப்படி சொல்ல, கடாய் சோறு அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை, கொஞ்சம் நல்லாயிருக்கும். மருந்து குழம்பு அப்படின்லாம் சொல்லலாம். கொஞ்சம் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு வந்துட்டேன். தென் நடுவில் இந்த வெங்காயத்தோலாக இருக்குது, அது சரி இருந்து செடிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் முன்னாடி கொஞ்சம் ஊற்றிட்டு, ஸோ இது ஒரு கிளான்ஸ் எடுத்துகிட்டு இந்த மருதாணி செடி எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே. ஸோ சரி, அதுக்கு முடிச்சு தேங்காய் பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் ஹவுஸ் ஹோல்டர் வெட்டி உள்ளே வச்சுட்டு, நாங்கள் தான் எடுத்து உள்ளே வச்சோம், அவரும் போய் வச்சுட்டு வெட்டிட்டு போயிட்டாங்க. சரி, அதை எடுத்து நம்ம பாதுகாத்து வைக்கணும்ல. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்று கூட எடுக்கவும் கூடாது, தப்பு இல்லை, அவங்க கேட்டு தான் எடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஸோ நண்டு வறுவலும் இருந்தது, அது என்ன சொல்கிறது, அந்த பேப்பர் குழம்பும் பண்ணி ஒரு கொடுத்தாச்சு. ஸோ நான் வந்து ருசித்து செம்மையாக இருந்தது. அந்த நண்டும் இந்த கிரேவி வச்சு முட்டை வச்சு அந்த டேஸ்ட் எப்படி சொல்ல முடியாது. அந்த நம்ம கிளைமேட்டுக்கு அதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.